ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்கும் சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம டிஃபன் பண்ணுற வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஆப்பத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். பச்சரிசியும் உளுந்தும் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 கப் பச்சரிசியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தும் போட்டு நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் பழைய சாதம் எடுத்து வச்சுருந்தேன். ஆப்பத்துக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பழைய சாதம் போட்டு அரைக்கும்போது ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பந்து போல் இருக்கும். அதனால் இந்த 2மே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா அரிசி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காலையிலேயே மாவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து இன்றைக்கி குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேரட்டு பீன்ஸு குடமிளகா இந்த 3மே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த ஆயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காய்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லைட்டாக வதங்க விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே எலும்பி வந்துடுச்சு. நல்லா பொங்கி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். குருமாவில் போடுறதுக்கு வேண்டி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, ஒரு 4, 5 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஊற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிரும். ஆப்பத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஆப்பசட்டியில் தான் சுட போகிறேன். இது வந்து இரும்பு ஆப்பசட்டியில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன். ஆப்பம் வந்து நல்லா சைடெல்லாம் நல்லா முருவிட்டு சென்டரில் வந்து நல்லா பந்து போல் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருமாவும் சூப்பராக ஆயிலெலாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஆப்பமும் நல்லா வந்து பந்து போல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சென்டரில் வந்து பந்து போல் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ண குருமாவும் ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஆப்பமும் குருமாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.